Taste the Daily. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவை எதிர்க்காமல் பாஜகவை எதிர்ப்பது ஏன் என்பது குறித்தும், மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெல்வதன் அவசியம் குறித்தும் விசிக தலைவரும் சிதம்பரம் தொகுதி வேட்பாளருமான திருமாவளவன் பேசியுள்ளார். அதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். ஏன் பிஜேபியை நாம் வீழ்த்த வேண்டும், அதற்கான தேவை என்ன என்பதை மக்களிடத்திலே எடுத்துரைக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய 60க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட உண்மையான எதிர்க்கட்சி அதிமுக தான். ஆனால் நாம் அதிமுகவை எதிர்ப்பதை விட பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம். அதற்கு என்ன காரணம்? இதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். திமுக அணிக்கு நேர் எதிராக இருக்கிற அணி அதிமுக அணி. உண்மையிலேயே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருப்பது அதிமுக. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பல பத்தாண்டுகளாக, அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக 1972க்கு பின்னர் 77 இருந்து தொடர்ச்சியாக திமுக அதிமுக என்றுதான் எதிரும் புதிருமான அரசியல் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அதுதான். ஆனால் இந்த தேர்தலில் அதிமுகவை ஒரு பொருட்டாகவே கருதாமல் பாரதிய ஜனதாவை கொள்கை எதிரியாக முன்னிறுத்தி அகில இந்திய அளவில் நாம் ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பார்வையை சிதம்பரம் தொகுதியை தாண்டி விசாலமாக விரிவுபடுத்த வேண்டும். சிதம்பரம் தொகுதியிலே போட்டியிடுகிற திருமாவளவனா அதிமுக வேட்பாளரா பாஜக வேட்பாளரா அல்ல என்பது கேள்வி. அது அல்ல கேள்வி. இந்தியாவை பாதுகாக்க வேண்டியது தேவையா இல்லையா என்பதுதான் கேள்வி. யாரிடமிருந்து இந்தியாவை பாதுகாக்க போகிறோம் என்பதுதான் கேள்வி. யாரை நாம் ஆட்சி பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் கேள்வி. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நம்முடைய சிந்தனை என்பது, நம்முடைய பார்வை என்பது, நம்முடைய விவாதம் என்பது பாரதிய ஜனதா தலைமையிலான இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தியே தீர வேண்டும். இந்த யுத்தம் மக்களுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையிலான யுத்தம், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான யுத்தம் என்பதை விட திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையிலே நடக்கிற யுத்தம் என்பதை விட இந்த நாட்டு மக்களுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையிலே நடக்கிற கருத்தியல் யுத்தம். இந்த யுத்தத்திலே மக்கள் வெல்ல வேண்டும். Taste the Daily.